கவியரசு கண்ணதாசன் தன்னுடைய 14 குழந்தைகளையும் ஒரே பள்ளியில்தான் படிக்க வைத்தார். ஒவ்வொரு ஆண்டும் தேர்வில் வெற்றி பெறும் தன் பிள்ளைகளுக்கு 100 ரூபாய் பரிசாக அளிப்பார். அந்த காலகட்டத்தில் 100 ரூபாய் என்பது மிகப்பெரிய தொகை. ஒருமுறை அவரது பிள்ளைகளில் ஒரு மகன் மட்டும் தேர்வில் தோல்வியடைந்தான். அந்த வருடம் தேர்வில் வெற்றி அடைந்த தனது எல்லா பிள்ளைகளுக்கும் 100 ரூபாய் பரிசாக கொடுத்தார். ஆனால் தேர்வில் தோல்வியடைந்த மகனுக்கு மட்டும் 200 ரூபாய் பரிசாக கொடுத்தார். இதை பார்த்த மற்ற பிள்ளைகள், அது எப்படி, தோல்வி அடைந்தவனுக்கு எங்களை விட அதிகமாக பணம் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு கண்ணதாசன், சந்தோஷமாக இருப்பவர்களுக்கு பரிசு கொடுத்து மேலும் அவர்களை சந்தோஷப்பட வைப்பதை விட துக்கத்தில் இருப்பவர்களின் கவலையை குறைப்பது தான் முக்கியம். காயப்பட்டவர்களின் மனதை ஆறுதல் படுத்துவது மிகவும் கடினம். அதனால் நாம் காயப்பட்டவர்களை மேலும் காயப்படுத்தாமலாவது இருக்கலாம் என்றார் கண்ணதாசன். அப்படி கண்ணதாசனிடம் இருந்து 200 ரூபாயும் வாழ்க்கையில் ஊக்கமும் பெற்ற அந்த மகன் தான் படித்து மருத்துவராக இன்று உள்ளார். இது கண்ணதாசன் போட்ட கணக்கு தப்பாகவில்லை என்பதையும் அவரது மென்மையான மனதையும் நமக்கு காட்டுகிறது. நாளை கவியரசு கண்ணதாசனுடைய வேறொரு பதிவை நாம் பார்க்கலாம்.